மாவட்டம் சங்ககிரி அருகே சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளம் வயல்வெளி மற்றும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் இன்னலுக்கு ஆளாகியிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நல்லமுத்துவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நல்லமுத்து, தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என, குறிப்பாக பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? வணக்கம். பெஞ்சல் புயலின் எதிரொலியாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருந்து தொடங்கும் சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சங்ககிரி அடுத்த அரசராமணி செட்டிப்பட்டி அருகே விவசாய வயல்வெளிகளிலும் குடியிருப்பு வீடுகளிலும் வணிக கடைகளிலும் தண்ணீர் புகுந்ததால் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் எடப்பாடியிலிருந்து அரசராமணி செட்டிப்பட்டி வழியாக தேவூர், குமாரபாளையம், பவானி, ஈரோடு செல்லும் பிரதான சாலையில் சுமார் 5 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் சூழ்ந்து மூழ்கடித்ததால் அரசு நகர பேருந்துகள், தனியார் பேருந்துகள், பள்ளி கல்லூரி பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் செல்ல முடியாமல் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பேருந்து பயணிகளும் 365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பணிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். பாதுகாப்பு நலன் கருதி தேவூர் போலீசார் தடுப்புகளை வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அரசராமணி செட்டிப்பட்டி அரசு துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் இன்று அப்பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சரபங்கா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட தரைப்பாலங்கள் மூழ்கியதால் ஓலப்பாளையம், கந்தாயக்காடு, தைலாங்காடு, வயக்காடு, சுப்பலங்காடு, கள்ளம்பாளையம், எட்டப்பாளையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட குக்கிராம மக்கள் நகர பகுதிக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பத்தல் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றனர். இதனிடையே அரசராமணி செட்டிப்பட்டி அருகே சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் போக்குவரத்து ஸ்தம்பித்ததோடு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நல்லமுத்து.